செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய திருக்கலங்குன்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சமீப காலமா சில தெரு நாய்களை யாரோ கன்னு வச்சு ஷூட் பண்ணி கொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கம்ப்ளைண்ட் போகுது. இந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு போகுது அப்படின்னா தமிழ்நாடு பிஎஃப்ஐயோட ஹெட்டான நளினி மேம் அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் போகுது. இதை ரொம்ப சிவியரா எடுத்துக்கிட்டவங்க இந்த கேஸை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிஎஃப்ஏயோட அந்த மெம்பர் அவங்களோட யூனிட் மெம்பர் செங்கல்பட்டுல இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்லி இது உண்மையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நளினி மேம் அவர்கள். அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அங்கே போய் விசாரிக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவங்க அதை உண்மையை தன்மையை சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. பிகாஸ் அவங்க கன்னு வச்சு ஷூட் பண்ற அப்படின்னு ஒரு காரணத்தால அதை விடாம தொடர்ந்து நளினி மேம் ஆகட்டும் அவங்களோட குழுக்களாகட்டும் தொடர்ந்து அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்கோர்ஸ் அந்த ஏரியாக்கள்ல தெருநாய்கள் ஏர்கன் வச்சு ஷூட் பண்ணி இறக்கப்படுது அப்படின்னு சொல்லி இதை பண்றவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய ஜிஎம்எஸ் அப்படின்ற ஒரு கல்யாண மண்டபத்தோட ஓனர் அப்படின்னு அவனை சொல்லப்படுது. கொஞ்சம் வயசான ஒரு கிழட்டு கம்மநாட்டி பையன் தான். ஸோ அவனை விசாரிச்சப்போ என்ன ஏதுன்னு அவனை பத்தி விசாரிச்சப்போ அவங்க யூனிட்டான ஒரு மெம்பர் அங்கே போய் இதை விட இன்னொரு நியூஸ் கேதர் பண்றாங்க. அப்படி ஒரு ஃபேமிலியை அவங்க போய் ஒரு நியூஸ் கேதர் பண்ணும்போது அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா இவனுக்கு இதான் வேலை, ஷூட் பண்றதா அவனுக்கு வேலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் சொல்லி ஓன்னு வாய் விட்டு அணுகுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தெருநாயை ஷூட் பண்ணியிருக்கான். அது அந்த புல்லட்டோட அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே துடிச்சிருக்கு. தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது இறந்தும் போயிருச்சு. இதை பார்த்து அவங்க ரொம்ப கதறி அழுதுரும் இருக்காங்க. இதை சொல்லும் போதே அவங்க அவ்வளவு கதறி அழுறாங்க. அந்த வீடியோ நான் ஃபுட்டேஜ் ஷேர் பண்றேன், நீங்களும் பாத்துக்கோங்க. எனக்கு என்னன்னா, உன்னால சோறு வைக்க முடியல அப்படின்னா நீ மூடிட்டாவது இருக்கலாம். இது மன்னிக்கக்கூடிய இதுவும் இல்லை, இது நீ மனிதாபமான இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. இவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. ரொம்ப கொஞ்சம் பணக்காரன், அவனெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவனை பத்தி சொல்ல ஓவரா பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நளினி மேம் அவங்களை விடவே இல்லை. அண்ட் பிஎஃப்ஐ டீமும் அண்ட் பிஎஃப்ஐ ஆஃப் அந்த செங்கல்பட்டுல இருக்க யூனிட்டும் அவங்களை விடவே இல்லை. தொடர்ந்து அவனை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, போலீஸுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, இன்னொன்று அரெஸ்ட் பண்ணப்படலை. அவன் ரொம்ப பணக்காரன் அப்படின்னு கூட ஈஸியா வெளியில வந்துருவான் அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் எவ்வளவு டஃப்பா கொண்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு டஃப்பா இவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கொடூரமான ஒரு கோழைத்தனமான ஆண்மகன் உள்ள அந்த மாதிரி கிழட்டு கம்பநாட்டி பயலுங்கள்லாம் வெளி உலகத்திலையும் சரி இந்த பூமிக்கும் சரி இருக்கிறது பாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரத்தம் துடி துடிச்சு செத்துது. அங்க இருந்துன்னா அவ்வளவு பெரிய கல்லு ஒரே அடிதான் அடிச்சான் அந்தாலு. சரிங்களா, துடி துடிச்சு வீட்டுக்கு நேரா விழுந்து அப்படியே செத்துது. நான் தண்ணி எடுத்து ஊத்துறதுக்குள்ள செத்து போச்சு. அன்னைக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னால எந்த அளவுக்கு